ருக்மிணி விவாகத்தை தொடர்ந்து ஆந்திர தேசத்தில் கல்யாண பொண்ணு மாப்பிள்ளைக்கு முத்துக்களால் அபிஷேகம் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வழக்கம் உண்டு. நாராயண தீர்த்தர் ஆந்திர தேசத்தை சேர்ந்தவருங்கிறதுனால அவரும் ருக்மிணி கிருஷ்ணருக்கும் இந்த முத்துக்களால் அபிஷேகத்தை பண்ணுற மாதிரி வர்ணிச்சு, ருக்மிணி முத்துக்களை கிருஷ்ணர் மேலே போடுறச்ச கிருஷ்ணரோட உடம்போட கலருக்கு அந்த முத்துக்களெல்லாம் மாறிடுறதான். அப்போ அப்படிப்பட்ட முத்துக்கள் நமக்கு எப்போதும் எங்கும் எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிற அடுத்த கீர்த்தனை. வைஷ்மியாக பாணி சரோருஹாஞ்சலிகதா ரக்தாஸ்து முக்தாஸ்திதாஹ யா முக்தா கலிதானுராக ஹிருதயः கிருஷ்ணோத்தமாங்காஸ்ரயாः யாதः தஸ்ய யதூத்வஹஸ்ய பரமம் சாம்யம் விசுத்தாத்மனः தா குர்வந்து அபிதசுபானி சததம் ஸ்ரீகிருஷ்ண வைவாஹிகாः ஸ்ரீகிருஷ்ண வைவாஹிகாः கல்யாண கோபாலம் கருணாலவானம் கல்யாண கோபாலம் கருணாலவானம் மால்யாலங்கிருத வீடே மதன கோபாலோ மால்யாலங்கிருத வீடே மதன கோபாலோ கல்யாண கோபாலம் கருணாலவானம் அமர நாரி கீதம் ஆகம விதிதம் அமித பாக்யோ பேதம் ஆஸ்ரயே அனந்தம் கல்யாண கோபாலம் கருணாலவானம் சகல ஜகத் காரணம் சத்ய காமாதி குணம் மிருத்ய சம்ரக்ஷணம் பதமோக்ஷணம் கல்யாண கோபாலம் கருணாலவானம் முரளி சரளகானம் முனி பிருந்தாதீனம் சரணாகத பாலனம் சரதிந்து வதனம் கல்யாண கோபாலம் கருணாலவானம் பவதி மிரகணபானு பக்த காமதேனு சிவநாராயண தீர்த்த சீக்கிரவரதானம் கல்யாண கோபாலம் கருணாலவானம்